உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். மேஞ்சிஃபெரா இண்டிகா என்ற தாவர பெயராலே சொல்லப்பெறுவது மேங்கோ என்று நாம் ஆங்கிலத்திலே அழைக்கின்றோம். இந்த மாம்பழத்தினுடைய கொட்டைகளின் உள்ளே இருக்கின்ற பருப்புகளை சேர்த்து வைத்திருந்து அதனோடு நாவல் கொட்டை சூரணம், நாவலுடைய தோலை எடுத்துவிட்டு உள்ளே இருக்கின்ற பருப்பு, மாங்கொட்டை பருப்பு, நாவல் கொட்டை பருப்பு இரண்டையும் சம அளவு எடுத்து பொடித்து வைத்து கொண்டு காலை மாலை என்று இருவேளை 5 கிராம் அளவுக்கு சுடுநீரோடோ அல்லது மோரோடோ உள்ளுக்கு பருகி வருகின்ற நிலையிலே வயிற்றுப்போக்கு, சீதபேதி இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒன்றாக இருப்பது மட்டுமல்லாமல் ஹெல்மின்திக் என்கின்ற வகையிலே வயிற்று பூச்சிகளை வெளித்தள்ளி ஆரோக்கியத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஒன்றாக இந்த மாம்பருப்பும் நாவல் பருப்பும் சேர்ந்த சூரணம் நமக்கு அருமருந்தாகும் என்பது உண்மை. அன்பான நேயர்களே, இந்த ஆயில் புல்லிங் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். ஆயில் புல்லிங் என்று சொல்லுகின்ற பொழுது எண்ணெயை வாயிலிட்டு கொப்பளித்து வருவது. அன்றாடம் நல்லெண்ணெய் எடுத்து போதிய அளவு அதை வெதுவெதுப்பான சூடாக ஆக்கி காலையிலே பல் துலக்கிய உடனே இந்த வெதுவெதுப்பான நல்லெண்ணெயை வாய் முழுக்க ஊற்றி கொப்புளிப்பது. இப்படி கொப்புளித்து வருகின்ற நிலையிலே கதுப்புகள் வளரும், முகம் அழகு பெறும், ஒட்டி இருக்கின்ற கன்னங்கள், வற்றி இருக்கின்ற கன்னங்கள் அழகு பெறும். அதனோடு பற்களுக்கு பலம் உண்டாகும். பற்களுக்கும் ஈறுகளுக்கும் இடையே இருக்கின்ற பாக்டீரியாஸ் என்று சொல்லுகின்ற நுண்கிருமிகளை வெளியேற்றி பல் ஆட்டத்தை குறைக்கக்கூடிய ஒன்றாக இது விளங்கும். வறண்டு போகின்ற நிலை அல்லது சரியான வகையிலே வளைந்து கொடுக்காத நிலை, இப்படி நாக்குக்கும் அது பலம் தரும், சுவையையும் கூட்டக்கூடியதாக விளங்கும். அதோடு தாடையனுடைய எலும்புகளுக்கு பலம் தரக்கூடியதாக இந்த ஆயில் புல்லிங் என்கின்ற எண்ணெயை விட்டு கொப்பளிப்பது என்பது முக அழகு, தாடையினுடைய கன்னங்களுக்கு பலம், பற்களுக்கு பலம், நாக்குக்கு சுவை, இவை அத்துணையும் கிடைக்கும் என்பது உண்மை. அன்பான நேயர்களே, ஏகில் மெர்மெலோஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, பேல் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது, பில்வமு என்று தெலுங்கு பாஷையிலே பெயர், பில்வா என்று வடமொழி பெயரை பெற்றிருக்கிறது. இந்த வில்வம் சிவனுக்கு மிக உகந்த ஒரு பத்திரமாக திகழ்கிறது. ஒரு வில்வத்தினாலே சிவனை வழிபடுவதனாலே பல்வேறு பாவங்களிலே இருந்து நமக்கு விடுதலை தரும் என்று புராணங்கள் சொல்லுகின்றன. வில்வாஷ்டகம் என்கின்ற ஒரு ஸ்தோத்திரத்திலே இந்த வில்வத்தை பற்றி முதல் வரியிலே சொல்லுகின்ற பொழுது, திரித்தளம் என்று சொல்லுகின்ற பொழுது 3 இதழ்களை பெற்றிருப்பது. திரித்தளம், திரிகுணாகாரம், 3 குணங்களை, திரிகுணம் என்று சொல்லுகின்ற பொழுது 3 குணங்களை பெற்றிருக்கிறது. 3 குணங்கள் என்பது வாத பித்த சிலேத்துமம் என்கின்ற நிலையையும் சொல்லலாம். மனிதனுடைய சத்துவ குணம், தாமச குணம், இப்படி இந்த 3 குணங்களையும் சொல்லலாம். திரித்தளம், திரிகுணாகாரம், திரிநேத்திரம் ச திரியாயுதம். ஈஸ்வரனுடைய 3 கண்களை குறிப்பதாக இது விளங்குகிறது. இது நெற்றிக்கண்ணை மேலே இருப்பதும் மற்ற 2 கண்களை கீழே இருப்பதும் போல திரிநேத்திரம் ச திரியாயுதம் என்று சொன்னார்கள். 3 கண்களை குறிப்பது மட்டுமல்லாமல்
ஈஸ்வரனுடைய கையிலே இருக்கின்ற சூலத்தை குறிப்பதாகவும் இதை சொல்லியிருக்கிறார்கள். திரிதளம் திரிகுணாகாரம் திரிநேத்திரம் ச திரியாயுதம் திரிஜன்ம பாப சம்ஹாரம் ஏக வில்வம் சிவார்ப்பணம் என்று முதல் 2 வரிகளிலே சொல்லியிருக்கிறார்கள். ஒரு வில்வத்தை கொண்டு பூஜை செய்வதனாலே பல ஜென்மத்தினுடைய பாவங்களை போக்கக்கூடியதாக ஈஸ்வரன் நமக்கு அருள் புரிவார் என்கின்ற வகையிலே இதை ஆன்மீகத்திலே பெருமையாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த வில்வத்தை நம் உள்ளுக்கு பயன்படுத்துகின்ற பொழுது டைஅப்போரிட்டி என்று சொல்லுகின்ற வகையிலே வியர்வை பெருக்கியாக இது நமக்கு பயன் தருகிறது. அதோடு கூட காம விருத்தினியாக இது நமக்கு பயன் தருகிறது. மேலும் இது சர்க்கரை நோய்க்கு ஒரு அற்புதமான மருந்தாகி இது பல்வேறு வீக்கங்களை கரைக்கின்ற ஒன்றாக திகழ்கிறது. ஒரு அனபாலிக் ஸ்டெராய்டு என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற வகையிலே திசு வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஒன்றாக இந்த வில்வ இலைகள் நாம் மருந்தாக பயன்படுத்துகின்ற பொழுது நமக்கு பயன் தரக்கூடியதாக விளங்குகிறது. இப்படி வாத பித்த சிலேத்துமத்தை போக்குகிறது. பூஜிக்கின்ற பொழுது பல்வேறு கர்ம வினைகளிலே இருந்து நமக்கு விடுதலை தருகிறது. இந்த வில்வம் எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு வில்வ இலை துளிரை பயன்படுத்தி சளி, இருமல், காய்ச்சலை போக்கக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: வில்வ இலை துளிர், சுக்கு, மிளகு, பனங்கற்கண்டு. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுட்டு நம்ம கொஞ்சம் சுக்கு பொடி சேர்த்துக்கலாம். சுக்கு பொடி ஒரு 2 சிட்டிகை அளவு சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் பனங்கற்கண்டு சேர்க்கலாம். பனங்கற்கண்டு சேர்ப்பதற்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, இது உடலுக்கு குளிர்ச்சியை தரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வில்வத்துக்கு சுகரை கம்மி பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால, ஆன்டி டயபெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கம்மி பண்ணும். அதனால நமக்கு லோ சுகர் ஆகி டயர்ட்னஸ் வராமல் இருக்கிறதுக்காக பனங்கற்கண்டு சேர்க்குறோம். இப்போ நம்ம வில்வ இலை துளிர் சேர்த்துக்கலாம். ஒரு 2 அல்லது 3 இலைகள் சேர்த்தோம்னா போதுமானதாக இருக்கும். இதோட மிளகு ஒரு 5 மிளகு தட்டி போட்டுக்கலாம். இந்த மிளகு தட்டி இதை கொதிக்க வச்சிடணும். வில்வ இலைக்கு ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால நமக்கு பாக்டீரியானாலேயோ அல்லது வைரஸ்னாலேயோ ஏற்படக்கூடிய கிருமி தொற்றை தடுக்கக்கூடிய மருந்தாகவும், இந்த கிருமி தொற்றுனால் வரக்கூடிய காய்ச்சலை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் இருக்கும். அதே போல் சளியை போக்கக்கூடிய மருந்தாகவும் இருக்கிறதுனால நம்ம சளி, இருமல், மூச்சிறைப்பு போன்ற பிரச்சனை இருந்தாலும் இந்த வில்வ இலை தீநீர் எடுக்கும் பொழுது கம்மியாகும். மூச்சிறைப்பு அதிகமாக இருக்கிறவங்க இது கூட கொஞ்சமாக திப்பிலியும் சேர்த்து எடுத்துக்கலாம். அப்போ இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். இது காலை மாலை இருவேளையும் 30 ml அளவுக்கு குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கு 50 ml அளவுக்கும் எடுத்துக்கும் பொழுது வியர்வையை தூண்டக்கூடிய ஒரு டயஃபோரிட்டிக்காக செயல்படும். அதே போல் காய்ச்சலை தணிக்கக்கூடிய ஒரு ஃபெப்ரிஃப்யூஜாகவும் இது செயல்படும். காய்ச்சலை தணிக்கக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனால இது நம்ம 2 to 3 நாட்கள் எடுத்துக்கும் பொழுது காய்ச்சல்னால் ஏற்படக்கூடிய உடல் வலி, சோர்வு போன்ற பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருக்கும். நம்ம வில்வ இலையை மருந்தாக பயன்படுத்தும் பொழுது புளி, காரம் போன்ற சுவைகளை குறைச்சிக்கணும். அதே போல் எண்ணெய் பொருட்கள் அதிகமாக எடுத்துக்காமல் இருந்தோம்னா சீக்கிரமாக காய்ச்சல் சரியாகும். கஞ்சி, இட்லி, இடியாப்பம் போன்ற உணவு வகைகள் காய்ச்சலின் பொழுது நம்ம உட்கொள்ளும் பொழுது காய்ச்சல் சீக்கிரம் தனியும். வில்வ இலைகளை நம்ம கண்களில் ஏற்படக்கூடிய சிவப்பு தன்மையை போக்கக்கூடிய மருந்தாக எடுத்துக்கலாம். வில்வ இலை எடுத்து நம்ம வதக்கிடணும். அதை வதக்கிட்டு ஒரு மூட்டை கட்டி கண்களுக்கு ஒற்றடம் கொடுத்துட்டு வரும் பொழுது வைரல் இன்ஃபெக்ஷன்னாலேயோ சூட்டினாலேயோ வரக்கூடிய கண் எரிச்சல், கண் சிவப்புத்தன்மை இது எல்லாமே சரியாகும். அதே போல் வில்வ இலை ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஏஜெண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம உடலில் உள்ள அழற்சியை போக்கக்கூடிய மருந்தாக செயல்படும். இதை நம்ம அழற்சியை போக்கக்கூடிய உள் மருந்தாகவும் பயன்படுத்தலாம். அதே போல் வீக்கத்தை கரைக்கக்கூடிய வெளிப்பூச்சி மருந்தாகவும் பயன்படுத்தலாம். வில்வ இலைகளை எடுத்து விளக்கெண்ணெயில் விட்டு நல்லா வதக்கிட்டு மூட்டை கட்டி நம்ம வீக்கம் இருக்கக்கூடிய இடத்துல ஒற்றடம் கொடுத்துட்டு வந்தோம்னா அந்த வீக்கம் எல்லாமே கம்மியாகும். சர்க்கரை நோயாளிகள் வில்வ இலையை தொடர்ந்து மருந்தாக பயன்படுத்திட்டு வரும்பொழுது இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு வெகுவாக குறையும். அதே போல் வில்வ இலை வாரம் ஒரு முறை நம்ம தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு வந்தோம்னா இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு மருந்தாக அது செயல்படும். வில்வ இலை தீநீர் இப்போ தயாராகிடுச்சு.
வில்வ இலை துளிர், மிளகு, சுக்கு மற்றும் பனங்கற்கண்டு சேர்ந்த இந்த மருந்தை காலை மாலைன்னு இருவேளையும் 30 ml அளவுக்கு குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கு 50லிருந்து 60 ml அளவுக்கு எடுத்துகிட்டு வரும்பொழுது காய்ச்சலை தணிக்கக்கூடிய மருந்தாகவும் சளி இருமலை போக்கக்கூடிய மருந்தாகவும் மூச்சிறைப்பை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, ஏகில் மெர்மெலோஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, பேல் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது, வில்வமோ என்று தெலுங்கு பாஷையிலேயும் வில்வம் என்று தமிழிலேயும் சொல்லப்பெறுகின்ற ஒன்று. இதனுடைய இலைகளை நாம் தீநீராக பருகுகின்ற பொழுது அப்ரோடிசியாக் என்கின்ற வகையிலே காம விருத்தினியாக இருந்து ஆண்மையை அதிகப்படுத்தக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. ஒரு அனபாலிக் ஸ்டெராய்டு என்கின்ற வகையிலே ஒரு பலத்தை உடனடியாக தரக்கூடிய ஒன்றாக இது திகழ்கிறது. அதோடு கூட ஃபெப்ரிஃப்யூஜ் என்று சொல்லுகின்ற வகையிலே வெப்ப அகற்றியாக இது நமக்கு பயன் தருகிறது. உடல் வெப்பத்தை குறைக்கக்கூடிய ஒன்றாக கீழ்காய் நெல்லியை போல இது நமக்கு பயன் தருகிறது. அதோடு கூட டை அப்ரோட்டிக் என்கின்ற வகையிலே உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய வகையிலே வியர்வை பெருக்கியாகவும் இது நமக்கு தீநீராக பயன் தருகிறது. இங்கே இந்த வில்வத்தோடு ஜிஞ்சிவர் அஃபிஷினேல் என்கின்ற சுக்கை நாம் சேர்த்திருக்கின்றோம். சுக்கு வாத பித்த சிலேத்தும சமணி. சுக்கு தனிப்பட்ட முறையிலே ஒரு பெருமருந்தாகி நமக்கு பயன் தருகிறது. ஒரு கார்பனேட்டிவ் என்கின்ற வகையிலே அகட்டு வாயு அகற்றியாகவும், ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற வகையிலே உடல் வலியை வீக்கத்தை கரைக்கக்கூடியதாகவும் சுக்கு விளங்குகிறது. இதனோடு பிப்பர் நைக்ரம் என்று சொல்லக்கூடிய மிளகு ஒரு ஆன்டிடோட் என்கின்ற வகையிலே பல்வேறு விஷ நீக்கியாக இது திகழ்கிறது. இரும்பு சத்துவம், விட்டமின் சி, தாது உப்புக்கள் மிகுந்ததாக இது விளங்குவதனாலே உடலுக்கு பலத்தையும் நலத்தையும் தரக்கூடியதாக இது திகழ்கிறது. சுக்கு, மிளகு, அதனோடு வில்வ இலைகள், வெல்லம், பனை வெல்லம் சேர்த்திருக்கின்றோம். இந்த தீநீரை இருவேளை அன்றாடம் பருகுகின்ற பொழுது வியர்வையை வெளியேற்றி உடல் சூட்டை தணிக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. திசு வளர்ச்சியை அதிகப்படுத்தக்கூடியதாக விளங்குகிறது. அதோடு கூட காய்ச்சலை தணிவிப்பது மட்டுமல்லாமல் ஆண்மையை பெருக்கியாக விளங்குகிறது. இதனுடைய இலைகளை லேசாக சூடுபடுத்தி கண் நோய்க்கு விதமான சூட்டினாலே ஒத்தடம் கொடுக்கின்ற பொழுது கண் சிவந்த தன்மையை மாற்றக்கூடியதாக, கண் எரிச்சலை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. அன்பான நேயர்களே, பூஜைக்கு பயன்படுத்துகின்ற வில்வம் ஒரு அற்புதமான மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.